தீக்ஷித் பாரத் டிஜிட்டல் ஃபார்மேஷன் எடுத்துருக்கோம். நாங்கள் எடுத்துக்கிற ப்ராப்ளம் வந்து நிறைய மழை பெய்யறனால வந்துட்டு சில க்ராப்ஸ்லாம் அழிச்சு நம்மளுக்கு வந்து ஃபுட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதனால் ஃபார்மர்ஸ் வந்துட்டு நிறைய லாஸ் ஏற்படுது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை இந்தியாவில் ரொம்ப குறையுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தோம். சொல்யூஷன் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பக்கத்தில் டேங்க் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு ரூஃப் மேலே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துட்டு நாங்கள் ஹியூமிடிட்டி சென்சார் வச்சுருக்கோம். அந்த ஹியூமிடிட்டி வந்து 80% மேலே போனதுக்கப்புறம் நம்ம வந்து கோர் கொடுக்கணும் ஹியூமிடிட்டி சென்சாருக்கு. ஸோ 80% மேலே போனால் வந்து அடமழை பெஞ்சு நம்மளுக்கு வந்து பயிரெலாம் நாசமாக போகணுன்னு ரிசர்ச் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அவங்க 80% மேலே போனால் வந்து அதை சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மேலே இருக்கிற தண்ணிலாம் வந்து கீழே வந்து அந்த டேங்க்கில் சேருவாங்க. ஸோ அந்த டேங்க்கில் சேராத தண்ணி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம சென்சார் வச்சுருக்கோம். சென்சார் வந்து கண்ட்ரோலருக்கு வந்து சென்ஸ் பண்ணி அனுப்புவோம். அந்த கண்ட்ரோலர் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக் ப்ரூஃப் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக் ப்ரூஃப் வந்து நம்ம கேலக்ஸி ஸ்டீல் யூஸ் பண்ணோம். அதுதான் வந்து டியூரபிளாகவும் இருக்கும் அண்ட் வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹியூமிடிட்டி சென்சார் வந்து பார்க்க போகிறோம். ஹியூமிடிட்டி சென்சார் வந்து DT-HT22 அந்த ஹியூமிடிட்டி சென்சார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம வந்து Arduino மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ட்டு இது ரெண்டுமே நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாகவும் இருக்கும், நமக்கு நல்ல டியூரபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய மெயின் மோட்டிவ் என்னென்னா நமக்கு பயிர்கள் வந்து நல்லபடியாக நமக்கு ரிசீவ் ஆகணும், ப்ளஸ் நம்ம வாட்டரையுமே சேவ் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டோட மோட்டிவ்.